வெல்கம் டு கோபத்தி வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா தக்காளி தொக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறன்றதை பார்க்கலாம். நான் தக்காளி பார்த்திங்கன்னா எல்லாமே அரிஞ்சு ஒரு 3/4 கிலோ தக்காளி பக்கமாக அரிஞ்சு நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இந்த நடுவில் ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது டேஸ்ட் இருக்காது உங்களுக்கு, நல்லா மசியவும் மசியாது உங்களுக்கு. அதனால் இதை கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க. போட்டு இப்போ இது தக்காளி கூட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 7-8 வரமிளகா சேர்த்திருக்கிறேன். வரமிளகா ஒரு 10 பக்கமாகவே இருக்குது அது. அப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச வாட்டி அந்த திப்பியாக நிற்கும் பார்த்தீங்களா, அதையுமே திரும்ப இன்னொருக்கா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வரது நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம அந்த திப்பியாக இருக்கிறத தனியாக நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதை நம்ம இன்னொருக்கா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த திப்பியாக இருந்துச்சுன்னா தொக்கு நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான். இப்போ அதோட நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி தொக்கு செய்ய வானிலையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா நிறையா வேணும், அதனால கொஞ்சம் நல்லா எண்ணெயை சேர்த்து ஊற்றிக்கோங்க. நம்ம 1 வாரம் 10 நாள் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு, அதனால எண்ணெய் நிறையா சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம சும்மா ஒரு 10-15 ஜீரக அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்திக்கலாம் இதோட. இப்போ இதோட சின்ன வெங்காயமும் சேர்த்திக்கலாம். இப்போ இதோட 2 கொத்து கருவேப்பிலை இலையும் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் நான் 3 பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்லா 10-15 பல் பூண்டு பக்கம் சின்னதாக அரிஞ்சு சேர்த்திருக்கிறேன். சின்ன வெங்காயமும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவு இருக்கும், 100-150 கிராம் அளவே இருக்கும். அதையும் கொஞ்சம் நம்ம சின்னதாக அரிஞ்சு சேர்த்திருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வணங்கி வரும், உங்களுக்கு அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் சின்னதாக இருக்கும் போது. இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அவசரத்துக்கு நம்ம அர்ஜென்ட்டு தேவைக்கு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு. இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு வதக்கிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்திக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் மாமியார் ஸ்டைல் தக்காளி தொக்கு. இது செஞ்சோம்னா எங்கள் வீட்டில் அத்தனை பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இது நல்லா இப்போ கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இது நம்ம என்ன பண்ணலாம், அப்பப்போ போட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்க போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கெட்டியாகிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிக்க ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம, இல்லைன்னா ரொம்ப தெளிக்க ஆரம்பிச்சிடும் மேலேயே. அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் நல்லா கெட்டியான வாட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாரு ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு நல்லா சுண்டி ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் தனியாக நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா சுடுசுட சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதோட முட்டை தனியாக வேவிச்சு கூட இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ.